நான்ஸ்டிக் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம் நல்லா எவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன். இதை பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சோன்னே பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பெருங்காயம். இப்போ எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தை எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் 1 கைப்பிடி பூண்டை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் செவக்க வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அதே எண்ணெயில் 100 கிராம் கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். நம்ம கடலைப்பருப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெய் கொஞ்சம் மீதி இருக்குது. அதுலேயே 1/2 கிலோ கருப்பு உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கருப்பு உளுந்து இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உடைச்ச கருப்பு உளுந்து இது நல்லா க்ளீனாகவே இருக்குது. அதனால தான் நான் அப்படியே பாக்கெட்டோடையே போட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டுக்கிட்டு இருக்கங்காட்டியும் 6 கொத்து கருவேப்பிலை நல்ல தண்ணியில் கழுவிட்டு காய வச்சது. இப்போ அந்த உளுந்தோடையே இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். நம்ம உருவி போட்டுடலாம். கருவேப்பிலையை உருவி போட்டுட்டேன். இப்போ உளுந்து கூடையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. செவக்க வறுபட்டுருச்சு. கருக விடாமல் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் வறுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. சலசலன்னு சத்தம் வருது. அந்த வறுத்த சத்தம் அது மாதிரி வந்துடுது. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன ஸ்பூனில் 2 கருப்பு எள்ளு. மிளகு, ஜீரகம், கருப்பு எள்ளு. இது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், இதுவும் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், இது சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எள்ளு. எல்லாத்தையும் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். உளுந்து எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ வெறும் எண்ணெய் சட்டியாக தான் இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டு கருக விடாமல் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன். நல்லா சூடாக இருக்க தொட்டு டக்குன்னு பொரிஞ்சிரும். சடசடன்னு சத்தம் வந்தோடனே எடுத்துடலாம். அதிலேயே வச்சுருந்தா கருகி போயிடும். அதனால் டக்குன்னு எடுத்துட்டு அந்த உளுந்தோட கொட்டிக்கலாம். சத்தம் வருது, பொரியிற சத்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இது கூட ஃப்ரை பண்ணுறதுக்கு 200 கிராம் காஞ்ச மிளகா. நம்பரில் பார்த்தோம்னா 100 இருக்குது நீட்ட மிளகாவில். நம்பர் 100 மிளகா நீட்ட மிளகா. கிராம் கணக்கில் 200 கிராம். இதை இந்த காம்போடையே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் இப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த மிளகாவையெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சமாக விடுறது எதுக்குன்னா அந்த காரம் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு தான். ரொம்ப விட்டுட்டாலும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். நான் குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். வேணும்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 டைமாக போட்டு வதக்கி எடுத்துடலாம். வறுத்து எடுத்துடலாம். இந்த மிளகாய் கூடவே பொரிஞ்ச பெருங்காயத்தையும் போட்டுட்டா நம்ம இடிச்சிட்டு, இந்த பெருங்காயத்தை சூடாக இருக்கிறப்பயே இடிச்சிட்டு நம்ம இட்லி பொடியோடு பண்ணுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கூடயே போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தோன்னே பார்க்கலாம்.
நான் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே மீதியும் வறுபடட்டும் அப்படின்ட்டு கேஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு உப்பை சூடுபடுத்திக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணோன்னா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பையும் அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பெருங்காயத்தை ஒரு தட்டிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே இந்த உப்பையும் கலந்து மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. சில வீட்டில் நல்லா நைஸ் பவுடராக இருக்கணும்னு நினப்பாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொரன்னு தான் இருந்தால் பிடிக்கும். லாஸ்ட்டில் தோலோட பூண்டை போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் தோலோடு போடாமல் பூண்டை இப்படி உரித்து போட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் தோலோடு போட்டுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் ஒரு ஓட்டி இறக்கிட்டு இருந்தேன். பசங்களுக்கு இப்போ அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுனால நான் தோலை உரிச்சிட்டு அந்த பூண்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே, நம்ம ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே வறுத்தோம்னா, அரைச்சோம்னா மிக்சியில் நல்லா அரைப்படும். ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் சூடு இருக்கிறப்பயே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். உப்பையும் இது மாதிரி வறுத்துட்டு போடுறப்ப நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அப்படி தேவைன்னா கூட உப்பு பத்தலைன்னா கூட திருப்பி லைட்டாக சூடுபடுத்தி அந்த உப்பை பொடி பண்ணி தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். நல்லாயிருக்கும். இது பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இட்லி பொடியெல்லாம் இடித்தாச்சு, மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் இது மாதிரி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த இட்லி பொடி, கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு சீக்ரெட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது. இதோட சீக்ரெட்டே இதுதான். 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன், எங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்கள் வீட்டோட இன்க்ரீடியண்ட். ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து போடுறப்ப மோஸ்ட்லி இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்டோர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு மாதிரி இட்லி பொடி இடிப்போம். இது கருப்பு உளுந்து இருந்ததுனால இந்த மாதிரி இட்லி பொடி இடிக்கிறது. சில சமயம் கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எதுவுமே போடாமே இடிப்பேன். நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.